ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாண்ட்விச்சோட ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த பன்னீரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெரிய க்யூபாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஃபுல் பிளாக் இருக்கும்ல, நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது கிடைக்குமே, அதையே கூட நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே சாண்ட்விச் கூட நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் டயட் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பேசிக்காக உள்ள மசாலாஸ் இருக்குல்ல, அதுதான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல் பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர். உங்ககிட்ட சாட் மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோவோட பவுடர் இருக்குல்ல, அதுவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம். அதனால் புளிப்பு டேஸ்ட் லெமன் ஜூஸ் நமக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட், இவ்வளவும் போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா நம்ம எந்த பவுலில் வச்சு நம்ம இது பண்ணுறோமோ அதை நம்ம டாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான். ஸோ கை வச்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கை வச்சு இதை நல்லா மேரினேட் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லா க்யூப்ஸ்லேயுமே படணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டாஸ் பண்ணால் கூட ஓகே தான். இதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறது பிடிக்கும், க்ரன்ச்சியாக வேணும் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தால் போதும், நல்லாயிருக்கும். ஸோ நான் இங்கே டீப் ஃப்ரை பண்ணலை. உங்ககிட்ட ஏர் ஃப்ரையரெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ நமக்கு ஆயில் யூஸ் பண்ணாதது மாதிரி இருக்கும்ல. ஸோ நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக எல்லாம் பண்ணி கொடுக்கல. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை கொஞ்சமாக அந்த மசாலாஸ் மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எனக்கு இது போதும், இதை விட கிறிஸ்பி ஆகணும்னு வேண்டாம். அதனால் நான் இதை இப்போ எடுத்துடுறேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணுறேன். நான் வீட்டிலே கூட இது பண்ணலாம். ஆக்சுவலி கடையில் வச்சுருக்கிறதுலே நமக்கு எக்கு வச்சு பண்ணுறதும் இருக்கும், இல்லை எக் இல்லாமல் பண்ணக்கூடியதும் இருக்கும். உங்களுக்கு வீட்டிலே இது ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோஸில் அதோட ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப்பு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப்பு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டு நீங்கள் என்னோட சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம மசாலாஸ் எல்லாம் மேரினேட் பண்ணி தான் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் வீட்டில் பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க. ஏன்னா ரொம்ப காரம் ஆகிட்டுனா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி மயோனைஸ் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே வீட் பிரெட், ப்ரௌன் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிரெட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சோம்ல ஸ்ப்ரெட், அதை நல்லா நீட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா, நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணுறோம்ல, அது ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதோட ஆயில்லையே போட்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான வெஜிடபிள்ஸை நீங்கள் ஃப்ரை பண்ணி இதே இதில் நீங்கள் இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம்ல, இதுக்கு கூட நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே வெறும் பன்னீர் மட்டும் வச்சு பண்ணுறேன். அதனால் நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. வெஜிடபிள்ஸ்னால் நம்ம கொடைமிளகாய் இருக்குல்ல, கேப்சிகம், அது ஆனியன், இல்லை கேரட், எதுனாலுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் இருக்குல்ல, கார்ன் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வெறும் பன்னீர் மட்டும் வச்சு பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரெட்டை போட்டு அது மேலே பன்னீர் வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ரெட்டுக்கு மேலேயும் நம்ம இந்த சாஸஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணி விட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, கெச்சப்பை மட்டும் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் நம்ம இந்த
பன்னீர் பிளாக்ஸ் இருக்குல்ல, அதையும் வச்சு நீங்கள் அப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு பண்ணினதில் வந்து சீஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து பெரியவங்களுக்கு பெருசாக சீஸ் விருப்பப்படாது, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இங்கே வந்து மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்து சீஸ் ஸ்லைஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட வைக்கலாம். சின்ன பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு, ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சாப்பிட கொடுக்கணும்ல, அவங்கள சாப்பிட வைக்கணுன்ற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் வெறும் கெச்சப் மட்டும் வச்சு பண்ண போகிறேன். வெறும் கெச்சப் மட்டும் போட்டு அதுக்கு மேலே பன்னீர் பாக்ஸை வச்சுட்டு அதுக்கு பிறகு சீஸ் போட்டு அப்படியே நீங்கள் பண்ணலாம். இதில் நீங்கள் எந்த 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 மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே பன்னீர் எல்லாத்தையும் வச்சாச்சு, ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே தேவையான அளவுக்கு சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது ரெடி பண்ணணும்னா. ஒருவேளை நம்ம பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் வந்து நம்ம ஸ்நாக் ஏதாவது கொடுக்கணுன்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இந்த ஸ்ப்ரெட் இருக்குல்ல, இது நீங்கள் வந்து இந்த மயோனீஸ் எல்லாம் சேர்த்து தான் பண்ணணும்னு கிடையாது. நான் இனி அடுத்தடுத்து உள்ள வீடியோஸில் இதில் என்னென்ன மாதிரி ஸ்ப்ரெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியான வேலை அப்படின்றத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க, பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டை நம்ம அப்படியே வைக்கணும். இதில் என்ன விஷயம்னா, இந்த நம்ம இப்படி நார்மலாக வச்சு எடுத்தோம் அழுத்தாமல் வச்சோன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது இந்த ப்ரெட்டில் உள்ளே வந்து ரெண்டும் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுனால இது வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நம்ம இப்படி நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது வெயிட்டான பொருள் இருக்கும் அப்படின்னா, லைக் என்னென்னா இந்த இடிக்கல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குன்னா இது மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே அந்த இடிக்கல்லை வச்சுருங்க. அப்போது அதோட வெயிட்டுக்கு இது வந்து நல்லா ப்ரெஸ் ஆயிரும். அப்போ நமக்கு இன்னும் ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். ப்ரெட்டோட அடியில் நல்ல ப்ரௌன் கலர் வரும். அப்படி இல்லைன்னா ஒன்று ஒட்டி பிடிக்காது இந்த 2 ப்ரெட்டும். அதுக்கப்புறமா வந்து நல்ல ஈவனாக குக் ஆகியும் கிடைக்காது. அதனால் நான் வந்து இந்த ஸ்பேட்லா வச்சே நல்லா அமுக்கி விட்டதுனால எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் நேரம் கை எடுக்காமல் அமுக்கி வச்சுருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா அமுக்கி வச்சுக்கோங்க. அப்போது வந்து நல்லா இது ரெண்டும் நல்லா ஸ்டிக் ஆகி உள்ளே இருக்கிற சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகும். உங்களுக்கு சீஸ் வந்து நல்லா நம்ம இப்போ இழுக்கும்போது நூல் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். அப்போ தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலே எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இனி இதை கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது காலையில் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனாலும் சரி தான், ஈவினிங் டீ டைமுக்கு ஆனாலும் சரி தான், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸ் வந்து எந்த மாதிரி விரும்புவாங்கன்னு. இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ஆனாலும் சரி தான், ஸ்ப்ரெட் ஆனாலும் சரி தான், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.